ப்ரீப்ளெக்சிட்டியோட வெப் வெர்ஷனை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் அது. வெப் வெர்ஷனுக்குள்ளே என்னெல்லாம் அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஒரு ப்ரௌசர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது லேப்டாப்லையும் பண்ணலாம். உங்களுக்கு மொபைலில் சொல்லி கொடுத்தா சிம்பிளாக இருக்குமேங்கிறதுக்காக நான் மொபைலில் சூஸ் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் டெஸ்க்டாப் சைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட்குள்ளே போயிட்டு டெஸ்க்டாப் சைட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும், ஜஸ்ட் லைக் லேப்டாப். ஸோ இதில் என்னெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னால், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெர்டிகலாக யூஸ் பண்ணாமல் லேண்ட்ஸ்கேப்பை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வியூவிங் ஆப்ஷன் இருக்கும். இதுவே ஒரு அப்டேட் தான் சொல்ல முடியும். நல்ல வியூவிங் ஆப்ஷன். இதில் மல்டிபிளான ஃபீச்சர்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஃபைல் அட்டாச்மெண்ட். இந்த ஃபைல் அட்டாச்மெண்ட் மூலிமா அந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி கனெக்டிங் ஆப்ஷன் மூலிமா மற்ற மீடியாஸையும் நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இமேஜ் அனலைஸ் பண்ணுறது, வீடியோ அனலைஸ் பண்ணுறது, அண்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் அனலைஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஜஸ்ட் லைக் ஆப் வெர்ஷன். இதில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக பண்ணலாம். அப்லோட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் க்ளீனான யூஐக்கான ஆப்ஷன் கிடைக்கும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சரும் இருக்குது. நீங்கள் ப்ரொஃபைலில் டேப் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். ப்ளஸ் ஐக்கானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபினான்ஸ் மற்ற விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கேக்குள்ளே வந்துடும். ரெண்டாவதா ப்ளஸ் ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருக்க லோகோ நீங்கள் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ் வரும். எந்த மாதிரி அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ்? டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இந்த டாஸ்க்குங்கிறது ஏற்கனவே ஆப்பில் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பில் நீங்கள் ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6க்கும் மேலான டாஸ்க் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இந்த டாஸ்க்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச டைமில் நீங்கள் வந்து சமரைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து டாஸ்க்காக இதுக்கு ஒன்று கொடுக்கலாம். இது அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே சூப்பரானது. அதுக்கான ஸ்பெசிஃபிக் டைமிங் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த சர்ச் ரிசல்ட்டில் பண்ணணும், எந்த வகையான அனலிட்டிக்ஸை எடுத்துக்கணும், அதை எப்போ டைமில் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கே டாஸ்க்காக கொடுக்க முடியும். ஒரே நேரத்தில் 6 விதமான தனித்தனியான டாஸ்க்கை நீங்கள் வந்து ப்ரீப்ளெக்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். இது வெப் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. வெப் வெர்ஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் டிரைவு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகையான க்ளவுட் ஸ்டோரேஜிங் ஆப்ஷன் இருக்கும்ல, இது உங்களோட வாட்ஸ்அப்பு, இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிக்கலாம். எதுக்கெல்லாம் வெப் வெர்ஷனுக்கான சப்போர்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிக்கலாம். இது மொபைல் வெர்ஷனுக்குள்ள. நீங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் எந்தெந்த ஆப் இருக்கோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ அதையுமே இது கூட லிங்க் பண்ணிக்கலாம். இதை லிங்க் பண்ணுறதுனால என்ன லாபம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் வேர்ட்ஸாக சொன்னீங்கனாலே போதும், அந்த பர்டிகுலர் ஆப்குள்ளே போய் உங்களுக்கான டாஸ்க்கை செஞ்சுட்டு ரிசல்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். கூடவே நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆண்டர்பிரினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே லோகோ கீழே என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது என்ன என்டர்பிரைசஸ் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் டெவலப் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை அதுக்கு ஒரு ஃபிசிக்கலான ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதில் சின்ன டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை பெரிய டாஸ்க்கே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸோட ஐடியா மாடியூல் சொன்னால் போதும். அது எப்படி இருக்கணும், எந்தெந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கட்டமைப்பு அதுக்கு வந்து கொடுக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் போதும். இதுவே உங்களுக்கு கிரியேட் பண்ணி தந்துடும். ஒரு வகையான வெப்சைட் ஆகட்டும் அண்ட் பிஸ்னஸ் மாடியூல் ஆகட்டும் அண்ட் உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ ப்ரொஃபைல் இது மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஆனால் இதோட அப்கிரேடட் வெர்ஷனுக்கு இதில் இன்னும் பே பண்ண சொல்கிறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சிங்க. ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிக் ஸ்கேலுங்கும் போது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த வெப் வெர்ஷனில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டாஸ்க்கான மேனேஜ்மெண்ட் மாறிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு நியூ ஐடியாஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்கான ஆப்ஷன் இருக்குது. இதில் ஆக்சுவலாக 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. நான் ஒரு அசிஸ்டண்ட்டை மத்தியும் சொல்கிறேன். ஸோ இந்த அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி சாட் ஜிபிடியோ இல்லை ஜெமினி ஏஐடியோ பார்த்தீங்கன்னா பேசுவீங்களோ அதே விஷயத்தை தாராளமாக பேசிக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு கேமராவில் தெரியாது, ஏன்னா ஒயிட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால சின்னதாக பாப்பிங் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன், மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இன்னொரு அசிஸ்டன்ட்னு சொன்னியே அதை காமிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நமக்கு லேப்டாப் கண்டிப்பாக வேணும். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுத்தா நம்மளோட லேப்டாப்போட டோட்டல் கண்ட்ரோலுமே அது எடுத்துக்குது அப்படின்னு ஒரு சின்ன ரூமருமே வந்திருக்கு. இந்த ரூமர் தான், நான் சொல்கிறல, நெட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பலை. ஸோ அதில் சில பல கரெக்ஷன்ஸ் அவங்க பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் ஒரு தப்பான விஷயத்த சொல்ல அப்படின்னு நினச்சிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அதனால் பல விஷயம் செய்ய முடியுதுங்க. பீட்சா டெலிவரி பண்ணுற டெலிவரி பாய்க்கு டிப் கொடுக்க முடியுது, ஈஸியாக பீட்சா வாங்க முடியுது, சலூன்காரங்கிட்ட கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கான அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுது, இன்னும் மற்ற விஷயங்கள், ஏன் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் கூட பண்ணி கொடுக்குதான். அதுவும் சாதாரண ஆர்டர் இல்லைங்க, எந்த வெப்சைட்டில் கம்மியாக இருக்கும் அங்கே ஆர்டர் பண்ணி கொடுக்குதான். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு? ஸோ அதையும் வீடியோ மேக் பண்ணுறேன். ஒரு நல்ல மாற்றம் நடக்கட்டும்.